கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் மாபெரும் வரலாறு, அதிலும் குறிப்பாக கர்த்தர் இரண்டாவது முறையாக வரும்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற நிகழ்வுகளை குறித்து நாம் பார்க்கிறோம். இது சுவிசேஷத்தினுடைய முழுமையான பங்கு, இது முடிவான ஒரு பங்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்ப்பார் என்பது சுவிசேஷத்திலே கடைசியாக எல்லா இடங்களிலும் அப்போஸ்தலர்கள் பேசி வந்திருக்கிறார்கள். நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, சுவிசேஷ புத்தகங்களில் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் நாம் எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய 23வது அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலிருந்து 24வது அதிகாரத்தினுடைய 31 வசனங்களை நாம் பார்க்கிறோம். நம்ம இந்த பகுதி வாசிக்கிறதுக்கும் ஒருவேளை நம்ம என்ன சொல்லுவோம், ஆங்காங்கே இந்த நிகழ்ச்சியை மறுபடியுமாக நம்ம வாசிப்போம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வாசித்தோம். அதுக்கு அடுத்ததாக நாம் இப்பொழுது எங்கே வந்திருக்கிறோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 23வது அதிகாரத்திலேயே பின்பகுதி, அதாவது 37வது வசனத்திலேருந்து 24-31 அதுக்கு பின்னாடி வாசிக்கலாம். முன்னாடி பின்னாடி உள்ளது அது 24வது அதிகாரம் முழுவதுமாக வாசித்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பின்பதாக எது வரைக்கும் நம்ம போகணும்னா 32-36 வரைக்கும் நம்ம போகலாம். நோவாவின் காலத்தில் நடந்தது இல்லை, ஜலப்பிரளயம் வந்தது, அதெல்லாம் சொல்கிறாரு. 39ல் ஜலப்பிரளயம் வந்து வரும்போது எல்லாருமே பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எல்லாம் ஜாலியாக இருந்தாங்க இல்லை, இப்படி நடக்காது. அடுத்தது என்ன சொல்கிறாரு, வயலில் 2 பேர் இருப்பாங்க, எல்லாம் 50% தான் சால்வேஷனாக இருக்கும் போட்டிருக்கு. 2 பேர் இருந்தால் ஒரு ஆள், 2 பேர் இருந்தால் ஒரு ஆள் இல்லை, அவ்வளோதான். 50% தான் இருக்குது. ஆமாம், பயமா இல்லை இல்லை. இந்த 1,44,000 அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்ப்பாங்க. நான் அந்த எக்ஸாக்ட் நம்பருக்கு போகிறது கிடையாது. பட் கர்த்தர் என்ன சொல்கிறார், கோத்திரங்களாக வருவார்கள், அதில் உள்ள பின்பதாக வருவார்கள். சரி, இப்போ நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பகுதிக்கும், அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது? ஏதாவது ஒற்றுமை இருக்கிறது மாதிரி இருக்குதா, இல்லாத மாதிரி இருக்குதா? லூக்கா ஒன்று எழுதி வச்சிருக்கிறாரா, அது இவர் என்ன அது மத்தேயு இன்னொன்று எழுதி வச்சிருக்கிறாரா? ஏதாவது இவங்களுக்கு எல்லாரும் ஏதாவது ஒரே கருத்தை எழுதுகிறாங்களா, இல்லை வேறான கருத்தை எழுதுகிறாங்க? அதாவது வேதாகமம் உண்மைங்கிறதுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது, நான் 4 பேர் அல்லது 5 பேர் புதிய ஏற்பாட்டை ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கும்போது 66 புத்தகங்கள் இருக்குது. அதில் அநேகர் எழுதியிருக்கிறாங்க. 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. 40 விதமான இடத்துல இருந்து, பகுதியிலிருந்து, எல்லாம் காலகட்டத்திலேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஒரே கருத்தை சொல்லிக்கொண்டது. ஆனால் சுவிசேஷ புத்தகம் 4 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 பேர் வந்து அவரோடு கூட இருந்தவர்கள், இன்னும் 2 பேர் அவரோடு கூட இல்லை. அவங்க எழுதுறதெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்குது. அதாவது மத்தேயும் யோவானும் இருக்காங்க, ஆரம்பித்த மத்தேயும் கடைசியாக யோவான் இருக்கிறாங்க. ஆனால் மார்க்கும் லூக்கும் வந்து அங்கே இல்லை. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க, பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. இது உண்மையான்னு சொல்லி உடனடியாக அவங்க வந்து போய் பார்த்துருக்கலாம். எப்படின்னா, ஒரு இது இப்படித்தான் ஒரு கன்னி கற்பவதியாகி அப்படின்னா உடனே யார்கிட்ட போய் கேட்டுருவாங்க, மேரிகிட்ட போய் கேட்டுருவாங்க, என்ன நினைச்சு, என்ன டிட் யூ நோ மேரி அப்படின்னு சொல்லி ஒரு பாடு கேட்டுருப்பாங்கல்ல, என்ன டிட் யூ நோ மேரி, வாட் இஸ் யுவர் சைல்டு இஸ் ஆல் அபவுட்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நிச்சயமாக வந்து சும்மா எழுதியிருக்க மாட்டாங்க. அதுவும் லூக்கா இன்னும் ஆணித்தரமாக எழுதியிருப்பார். ஆமாம், இதெல்லாம் திரும்ப கடைசியாக கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட என்னது 30வது வருஷத்தில் 30லேருந்து 33க்குள்ள முடிஞ்சுன்னா 95வது வருஷம், கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 60 வருஷம் கழிச்சு அடுத்த ஒரு 3வது தலைமுறைக்கு யோவான் எழுதுறாரு. எல்லாரும் ஒரே கருத்தை எழுதுறாங்க. ஆங்காங்கே அவங்களுடைய என்ன செய்கிறாங்க, அவங்க பார்த்ததை வந்து கொண்டு வர்றாங்களே தவிர, இந்த சில வேறுபாடுகள் நம்ம பார்க்குறது நடந்தவருடைய வேறுபாடுகள் இல்லை, அவங்க பார்த்ததனுடைய வேறுபாடுகள். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியை பார்க்குறாங்க. சரி, இந்த பகுதியில் என்ன ஒற்றுமை வருகிறது? லூக்கா எழுதினதுக்கும் எழுதினதுக்கும் என்ன ஒற்றுமைகள் வருகின்றன? எதெல்லாம் ஒற்றுமையா இருக்குது? ஆண்டவர் திரும்ப இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னால சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் 24:14 இல்ல, மறக்க முடியாது. 24:14 அதை நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு 24:14 இப்ப இருந்தே அதை கேளு அப்படின்னு ராஜ்யத்தினுடைய நாங்கள் முன்னாடி அப்படிதான் சொல்லுவோம். சில வசனங்களா என்ன, மத்தேயு 7:7 கேளு, 7:7 கேளு, 24:14. அப்புறம் இது என்னது, யோவான் 10:10 பத்திக்கே அப்படின்னுவோம், 10:10 பற்றிக்கொள் அப்படின்னு.
நிறைய பாடல்கள்லாம் அந்த விபிஎஸ் பாடல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சொல்லுங்களேன். இப்போ என்ன நடக்குது, என்ன என்ன எதெல்லாம் இங்கே வருது, எதெல்லாம் சொல்கிறாரு? 24:14 சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். 1:8 சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஓகே, வேற அப்பொழுதுதான் முடிவு வரும். முடிவு வரும். ஆமாம், முடிவு கட்டாயம் வரும். சரி, ஓகே, முடிஞ்சு. அடுத்தது முடிவு வந்துருச்சு. அடுத்தது ரெண்டு இடத்துலயும் இந்த கொஸ்டின் கேக்குறாங்க. உலகத்தின் ரெண்டு இடத்துலையும் கேட்குறாங்க. இல்லை, கொஸ்டின் ரெண்டு பேரும் கேட்குறாங்க. ஆண்டவரே, எப்பொழுது ராஜ்யம் வரும், அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு இடத்துலையும். இப்பொழுதுதான் ராஜ்யத்தை தருவேர், ராஜ்யம் எப்பொழுது கேட்குறாங்க. இப்போ அவர் திரும்பவே தெரிஞ்சுட்டாரு. ஆண்டவரே சொன்னீர்ல, அங்கே ஆரம்பிச்சிடல இதுக்கு முன்னாடி. இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவர் சொல்லும்போது. ஆனால் புரிஞ்சிருப்பா ஒட்டுமொத்தமாக புரிஞ்சுதான்னு தெரியல. ஆமாம், இது முன்னாடி சொன்னீர்ல, இந்த 24வது அதிகாரம் 23வது அதிகாரம் அது இதுதானே அப்படின்னு இருப்பாங்க. வேற என்னெல்லாம் இருக்கு அங்கே? ரெண்டுமே ஒரே இடத்துல தான் ஒரே இடத்துல, எருசலேம்ல. அப்புறம் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்க? ஒலிவ மலையில் உட்காந்துருக்காங்க. ரெண்டு இடம் ஒரே இடம். ஒலிவ மலையிலே அவர் அமர்ந்திருந்த போது. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவர் சொல்கிறாரு, இந்த அத்தி மரத்தினாலே ஒரு ஊமையை கற்றுக்கொள்கிறீர்கள், இதெல்லாம் துளிர்க்கும் போது அப்படிங்கிறார். ஒலிவ மலை. அதுக்கு அடுத்தது வேற என்ன? அவர் திரும்ப வருவார், அது பகிரங்கமாக இருக்கும் அப்படின்றது ரெண்டு இடத்துலையும் அவர் திரும்ப வருவார். எப்படி பண்ணாரோ அப்படியே வருவார், அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வரும்பொழுது எல்லாருமே பார்ப்பாங்க. அவர் வர்றதை பார்த்து என்ன செய்வாங்க? கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இல்லை, மிகுந்த மகிமையோடும் திரும்ப வரும்பொழுது ஆச்சரியப்படுவார்கள். இல்லையா? ரைட். வேற என்னெல்லாம் இருக்கு? ரெண்டு இடத்துலையும் இதை சொல்றாரு, உங்களுக்கு வேலை இருக்கு, உங்களுக்கு வேலை இருக்கு. ஆமாம், அதாவது இயேசுவானவர் வர்றாருன்னு சொல்லி இந்த தெசலோனிக்கேயர் மாதிரி எல்லாத்தையும் விற்று தின்னுபிட்டு சும்மா உட்காந்துருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு சமயம் விற்று தின்னுட்டாங்க. நாங்களாம் முன்னாடி இருக்கும்போது இந்த ஸ்கை லேப் விழுக போகுதுன்னு சொன்னாங்க. ஸ்கை லேப் யாருங்க தெரியுமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து 81, 79, 80 79 தானே? ஆமாம், நான் பிபிஏங்கிற ஒரு இடத்துல ட்ரைனிங் படிச்சுட்ருக்கோம். அப்போ நான் கிராமத்துக்கெல்லாம் போனால் ஆளுங்க வெளியில் யாருமே கிடையாது. சொல்கிறாங்க, அங்கெங்கே தெரியாதீங்க தம்பி, என்னமோ விழுக போதான், என்னமோ விழுந்துருமா அப்படின்னு. ஒரு இடத்துல போனால் அவன் இருக்கிற ஆடெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்று வெட்டி எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டுட்டான். முடிஞ்சிருச்சு ஆடெல்லாம். ஏன் அதுக்கப்புறம் வச்சுருந்தா ஆடு என்ன செய்ய முடியும்? சீக்கிரம் அனுப்பிட்டாங்க. ஆமாம், ஃபைல்லாம் எரிஞ்சு போயிடும், சீக்கிரம் போயிருங்க. ஸ்கையில் அது ஒரு பெரியது. அது மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவானவர் வரப்போறாருன்னு சொல்லி அவங்கெல்லாம் பிந்தாசாக இருந்துட்டாங்க. சரி ஆண்டவரே, வாரம் ஆண்டவரே, நாளைக்கு எக்ஸாம் இருக்காது. இல்லை, ஆமாம். சற்று முன்பு தான் என்ன செய்ய நடக்க போகிற கடைசி நிகழ்ச்சிகளை குறித்து இயேசுவானவர் முன் அறிவித்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர் திரும்ப வருமளவும் இஸ்ரவேலுடைய வீடு பாழாகி விடுங்கிறார். நான் திரும்பி வர்ற வரைக்கும் இஸ்ரவேல் வீடு பாழாகி போகும் என்று அறிவிக்கிறார். அப்போ இஸ்ரவேலுடைய வீடு பாழாகும்னா அந்த சீசர்களுக்கு எப்படி இருக்கும்? சீசர்கள்லாம் யார்? இஸ்ரவேல், கலிலேயாவிலேருந்து வந்த இஸ்ரவேல். உன் வீடு பாழா போகும் அப்படின்னு இருக்காரு. அப்போ என்ன கேட்குறாரு? என்ன ஆண்டவர், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது? எருசலேம் அழிக்கப்படும், அதான் சொல்லிட்டாங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லை, இராதபடிக்கு அழிக்கப்படும். இது மட்டும் இல்லை, எருசலேம் அழிக்கப்படும் மட்டும் இல்லை, ஆலயம் அழிக்கப்படும். அதுதான் பெரிய ஒன்று ஒன்றா ஆண்டவர் அடிக்கிறாரு. இல்லை, உங்கள் வீடு விடப்படும் அப்படின்னு சொன்னானே, அவங்க கூப்பிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இது எப்படி விழுகும்? இது எப்படி விழுகும்? இல்லை, அதாவது சாலமோன் கட்டின ஆலயம் போக, அதுக்கு அடுத்ததாக இல்லை செருபாபேல் கட்டின ஆலயம் போக, ஏரோத கிரேட் அதை வந்து செப் பண்ணிட்டு நல்லா பழுதுபட்டு நல்லா சூப்பராக கட்டி வச்சுட்டாரு. இப்போ அவர் வேடிக்கை என்னென்னா, ஏரோது வந்து எபிரேயர் கிடையாது, இஸ் எ வெரி பக்கா பொலிட்டீஷியன். ஓகே, அவங்க கட்டி வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஆலயம் எப்படி விழுகும்? என்னமோ ஆண்டவர் எதை சொல்றீங்க, ஆலயத்தை கட்ட இதை பார்த்தீரா அப்படின்னு. நான் கட்டின பாபிலோன், ஒரு கல் இருக்காத டேர்ன் அவுட்டுங்கிறாரு. ரொம்ப எப்படி இருக்கு அவங்க கேட்டவங்களுக்கு? அதாவது இயேசுவானவர் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு எல்லாத்தையும் ரொம்ப சீக்கிரமாக செய்கிறாரு. அவர் சொல்ல 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 மக்களுக்கு என்ன அவங்களுக்கு கோவம், இந்த ஆலயத்தையே அழிச்சு போடுவேன்னு சொல்லிட்டாரு. ஆலயத்துக்கு விரோதமாக பேசுகிறார், தேவ தூஷணம் பண்ணிட்டாரு. ஆனால் ரெண்டும் முக்கியம். பிரமாணம் ஒரு கடவுளாயிடுச்சு, ஆலயம் இன்னொரு கடவுளாயிடுச்சு. வந்த கடவுளை வெளியில் எழுதிட்டாங்க. அவருடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னா, ஒலிவ மலையில் இயேசு அமர்ந்திருக்கும் பொழுது அந்த அடையாளம். இவைகள் எப்பொழுது நடக்கும்? கிறிஸ்துவாகிய உம்முடைய வருகையினுடைய அடையாளங்கள் என்ன என்று பின்பு சீஷர்கள் மறுபடியும் வாயை கிளறினார்கள்.
ஒரு முதல்ல சொல்லி முடிச்சிட்டாரு இல்லை? அது வாசிங்க, அதை வாசிங்க. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, ஆமா, எல்லாரும் கொஞ்சம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற ஆளுங்கெல்லாம் வராதிங்க, நான் கொஞ்சம் ரொம்ப ரகசியமா பேச தனியா போறோம். நான் பேசணும் அப்படின்னு. ஆமா, இது கொஞ்சம் இவைகள் தனியா பேச எப்பொழுது வேண்டியது. சம்பவிக்கும்? ஏன்னா சொல்லிடுவாங்க சில சமயம், இது நீங்கள் சொல்கிறது நல்லது, ஆனால் மக்கள்லாம் சில பேர்லாம் அனுப்பிட்டு நம்ம தனியாக உட்காந்து பேசுவோம் இதை. இந்த சீக்கிரட்டை சொல்லிருங்களேன் அப்படின்னு கேட்குறேன். தனித்து வந்து இது எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஒன்று என்னது சொல்லுவாங்க, அவருடைய வருகைக்கும் இன்னொன்று என்ன கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இயேசுவானவர் வரும் பொழுது இந்த உலகமானது என்ன செய்யும்? முடிவுக்கு வரும். திரும்ப இயேசுவானவர் வரும்போது, முதலாவது வரும்போது இந்த உலகத்தில் உயிர் வரும், இரண்டாவது வரும்போது இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? எல்லாம் அதாவது உயிர் நிலைத்து நிற்கும். அதாவது ஜீவன் கொடுக்க வந்தார், அது நித்திய ஜீவனாக இருக்கும்படி வந்தார். இப்படி தான் நம்ம சொல்லலாம். ஓகே, அவருடைய முடிவு வரும் அப்படிங்கிறாரு. பாருங்க, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல என்ன ஆரம்பிக்கிறாரு? 37வது அதிகாரத்தில் 37வது வசனத்துலேருந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு? எருசலேமே எருசலேமே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு தடவை வாசிங்க பாஸ்டர், வாசிங்களா? எருசலேமே எருசலேமே. சரி, எதுக்காக எருசலேமில் ஆரம்பிக்கிறாரு? எருசலேமே எருசலேமே. ஆண்டவர் ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லை, 2 தடவை, நிறைய இடங்களில் 2 தடவை சொல்லுவார். மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு. எருசலேமே எருசலேமே. இந்த ரெப்புடேஷன் வரும்போது என்ன, ட்ராயிங் த அட்டென்ஷன். அதாவது வீட்டில் வந்து சில நேரம் பிள்ளைங்களை கூப்பிட்டா வராதுங்க, அதை நான் முழு பேரையும் சொல்லி கூப்பிடுவாங்க, அதை முழு பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அது ரொம்ப, அதாவது ஜெமின்னு கூட்டா வராங்க, ஜெமிமா கல்பனா தேவி அப்படின்னா என்னடா அது, இல்லை பியூலா தேவி அப்படின்னு சொல்கிறேன், முழு பேரையும் சொல்கிற மாதிரி. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. இதை பார்த்தீங்களா, அந்த கம்பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னது? அதாவது மத்திய எழுதின விசேஷத்தில் முன்னாடி சொல்லுவார், அதாவது இவங்கெல்லாம் வந்து மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறான்னு பார்த்து என்ன சொல்கிறார்? மனது உருகினார் அப்படின்னு. அது ஆரம்பிக்கும் போது, இது கிட்டத்தட்ட முடிக்கும் போது அதே கம்பேஷன். எருசலேம் இது சிறப்பான இடம். என்னது, இந்த இடத்துல தான் நிராகரிக்கிறாங்க அவரை. மற்ற ஊரை விட எருசலேமில் தான் அதிகமாக அவர் வந்து வந்திருக்கிறாரு. அங்கே ஒவ்வொரு முறையும் சில நேரத்தில் இந்த பண்டிகை நாட்களில் இவர் போவாரா வருவாரா வரமாட்டார்னு ஒரு பெரிய பேச்சு இருக்கும். இப்போ இவங்களுடைய சகோதரனாக சொல்லுவாங்க, பண்டிகை நடக்குது, அங்கே போய் நீ என்ன செய்யணும், உன் சம்பத்தெல்லாம் காட்டினா எல்லோரும் உன்னை நம்புவாங்க, கொஞ்சம் போய் ஒரு 4-5 ஒரு என்ன செய்ய ஒரு ஸ்டண்ட் அடி, ஏதாவது ஒரு 4-5 மிராக்கிள் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க எல்லோரும்? உனக்கு ஃபேமஸ் வரணும்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், அது எருசலேம், அதுவும் பண்டிகை நாளைக்கு போ. அப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, பண்டிகை நாளே அவர் வருவாரா அப்படின்னு. 2 விதமாக அவரை பார்க்கணுன்னு இருக்காங்க, அவரை தாக்கணும்னு சொல்கிறாங்க. பார்க்க வந்தவர்களும் தாக்க வந்தவர்களும் 2 பேர் இருக்கிறாங்க. இதுதான் சிறப்பான இடம். லூக்கா 13வது அதிகாரம் எடுங்களேன், நான் ஒரு குறிப்பு வச்சுருக்கேன். அதில் 13வது அதிகாரம் 33வது வசனத்தில் 13:33 என்ன சொல்கிறாரு? எருசலேமே எருசலேமே இல்லை, இதே வசனம் தான் இல்லை? 33. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே எருசலேமே எருசலேமே அவர் சொல்லும்போது இது ஒரு முக்கியமான ஸ்தலம் மட்டுமல்ல, இது வந்து என்ன கொடூரமான ஒரு நகரம்ங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசிகள் யார் எருசலேமில் கொல்லப்படலை? எருசலேமில் அடிக்கப்பட்டவர்கள். இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் இந்த தீர்க்கதரிசியுடைய என்ன சொல்கிறாங்க, இந்த தீர்க்கதரிசியுடைய கொன்றவர்களுடைய பிள்ளைகள் அப்படின்றாங்க. அப்போ 2 சொல்கிறாங்க. என்ன சொன்னால், ஒன்று, நாங்கள் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அவருடைய இரத்த பழி எங்கள் மீதும் எங்களுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கிறது. எருசலேமே எருசலேமே சொன்னதுடைய அடிப்படை என்னென்னா, எருசலேமிலிருந்து சுவிசேஷம் பரவி இருக்க வேண்டும். எருசலேமிலே அவர் முழுவதுமாக நிராகரிக்கப்படுகிறார். இந்த நிராகரிக்கப்பட்ட இடத்துக்கு தான் திரும்ப போகிறார். அங்கேருந்து அவர் ஆளுகையை ஆரம்பிக்க போகிறார். இல்லை சொல்லுவாங்க, ஜீசஸ் இஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்வாங்க. முடியாதுங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்கிறார். சரி, இப்போ தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, இந்த பெண்ணால் தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன்,
உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இப்போ என்ன நடக்குன்னா இந்த வசனத்தை அப்படியே நீங்கள் ஜீசஸை விட்டுருங்க. ஜீசஸை விட்டுட்டு வாசிச்சு பார்த்தீங்கன்னா இது யாருடைய வார்த்தை மாதிரி இருக்குது? லூக்காவுடைய வார்த்தையா? கர்த்தருடைய வார்த்தை மாதிரி இருக்கு. யெகோவா தேவனை சொல்லி நான் உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன்னு சொல்லும்போது இயேசுவானவர் அங்கே வந்து மனுஷிகத்தில் இல்லை, நேரடியாக யெகோவாவுடைய குமாரனாக நேராக இருந்து பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள், ஆனால் கடைசியாக கர்த்தர் யாரையும் அனுப்பி வச்சார்? தன்னுடைய சொந்த குமாரனையும் அனுப்பி வைத்தார். இப்போ தீர்க்கதரிசிகள் ஏன் கொலை பண்ணாங்க? பேசுறது உங்களுக்கு பிடிக்கல. If you want to silence an argument, you kill the person. ஒரு ஆளை கொன்னுட்டா அவன் சொன்னதெல்லாம் சரியில்லைன்னு அர்த்தம். சரியில்லைன்னா அவன் வாய்ஸே முடிஞ்சிருச்சு. வாய்ஸ் க்ளோஸ் த வாய்ஸ். க்ளோஸ் த வாய்ஸ். ஆனால் என்ன உங்களுக்கு தெரியல, when you stop the one voice, there are many voices will coming up. அவன் இறந்ததே. இப்போ ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க ஒருத்தரோட, அப்போ பேசும்போது அவரோட திருப்பி ஆர்கியூமெண்ட் பண்ணணும். அது போக நீங்கள் எந்திரிச்சு சண்டை போட்டிங்கன்னா யூ ஆர் ஆல்ரெடி ஃபெயிலியர். ஏன்னா அவரோட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியலை, அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் எதிர்த்து பேச முடியலை, இல்லை சரியான அர்த்தம் சொல்ல முடியலைன்னா என்ன பண்ணுறீங்க? யூ வாண்டட் டு ஸ்டாப் த ஆர்கியூமெண்ட். when you stop the argument you already failed. இவங்க கொலை பண்ணுற அர்த்தமே காரணமே என்ன? இந்த செய்தியை நாங்கள் கேட்க விரும்பலை, இதை நிறுத்தணும். ஆனால் ஆண்டவர் அதை நிறுத்தலை. நிறைய நேரங்களில் அனுப்பிட்டு இருந்தார். கடைசியாக என்ன சொல்கிறார்? சொந்த குமாரனை அனுப்பி வைத்தார். நிறைய இயேசுவானவர் தன்னுடைய ஓமையெல்லாம் சொல்லும் பொழுது தோட்டக்காரன் அந்த வேலைக்காரன் ஒவ்வொருத்தரையா அனுப்புவாங்க, எல்லாரையும் கொலை செய்வாங்க. கடைசியில் ஓனர் வந்து அவருடைய சொந்த குமாரனையே அனுப்புவார். அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க? இந்த ஆளை பிடிச்சோம், இது வரைக்கும் அடித்தது அடியாளுங்க தான், நம்ம இது நேரடியாக சுதந்திராலே அடிச்சிடும். அடித்தா நமக்கு சுதந்திரம் ஆகிடும். கர்த்தர் இல்லை என்றால் தாமே ஆண்டு கொள்ளலாம். நான் எத்தனை தடவை, நான் அதை இப்போ எழுதும்போது பார்த்தேன், இது யெகோவாவுடைய வார்த்தைகள். நான் எத்தனை தடவையான்னு சொல்கிறாரு. ஏன் நான் பல முறை அப்படிங்கிறாரு. அநேகந்தரம் குஞ்சுகளை கூட்டிக் கொள்ள வேண்டுமாக நான் எத்தனை தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாய். பழைய ஏற்பாட்டிலையும் முந்தின ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது எத்தனையோ தடவை உன்னை வந்து நான் வந்து அழைத்தேன். அவங்கள நியாயாதிபதிகளோட நாட்கள்ல பாக்குறோம். ஒவ்வொரு முறையும் அவங்க பாவம் செய்து அவரை நிராகரித்து போனாலும் சிறைப்பிடிக்கப்பட்டு போறப்போ ஒவ்வொரு தடவையும் அவர் கர்த்தர் இறங்கி திரும்ப தன்னிடத்தில் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இயேசுவானவரே அடிக்கடி இங்கே வந்திருக்கிறாரு. இது யோவான் வந்து நிறைய சொல்கிறாரு. இயேசுவான முதத்தில் வந்தார், ரெண்டாவது வந்தார், மூணாவது வந்தார், வரிசையாக வந்துட்டு இருக்கார். ஒவ்வொரு முறையும் எருசலேம் கதார். அவர் தான் சொல்கிறார், உன்னிட்ட செய்யப்பட்ட இந்த இதெல்லாம் கோரேசியன்லேயும் மற்ற இடத்தையும் செய்யப்பட்டிருந்தா அவங்க தப்பிச்சிருப்பாங்க. அவ்வளவு உனக்கு பண்ணியிருக்கு, எவ்வளோ பண்ணியிருக்கேன் உனக்கு அப்படிங்கிறார். சரி, அடுத்ததாக 38வது வசனத்தில் என்ன சொல்லப்படுது? ஆக என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவானவர் சிறப்பான ஒரு இடத்துக்கு மறுபடியும் வருகிறார். இதில் தான் இங்கிருந்து தான் ஆளுகை புறப்பட்டிருக்க வேண்டும், இங்கிருந்து தான் அருள் செய்தி புறப்பட்டிருக்க வேண்டும். அந்த இடம் என்ன செய்யுது? ஆளுகை செய்கிறவர்களையும் அதுக்கு அடுத்ததாக தீர்க்கதரிசன வசனத்தை சொல்கிறவர்களையும் நிராகரித்தது மட்டுமல்ல, அவர்களை அமைதிப்படுத்தியிருக்கிறார்கள். அமைதினா அவர்கள் பேச விடாமல் கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபை அடுத்த விதமாக இருக்கிறது. சரி, அதுக்கடுத்த 38வது வசனம் என்ன சொல்றது? இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். பாழாக்கி விடப்படும் என்ன சொல்றாரு? என்ன எங்கள் வீடுங்கிறத முன்னாடி நம்ம எங்கே படித்தோம்? அது எப்படி அந்த வீடு நிலைமையாக நிற்கும்னு சொன்னார் ஆண்டவர். எங்கே நம்ம அந்த வீடை பற்றி படித்தோம்? எங்கே? தாவீதோடு கூட சொல்கிறாரு உங்கள் வீடு என்கிறாரு. அதை உன்னுடைய வீடு கட்டப்படுங்கிறாரு, உன்னுடைய ராஜ்யம் கட்டப்படுங்கிறாரு. இப்போ இந்த எருசலேமில் உள்ளவங்களாம் இதை கேட்டால் என்ன செய்வாங்க? உன்னுடைய வீடு. இன்னொரு இந்த வீடுங்கும் போது எது சொல்லுவாங்க? வீடு ஒன்று தாவீதனுடைய அரசாட்சி, அடுத்தது உங்களுடைய இந்த என்ன சொல்கிறது, அந்த உங்களுடைய தனித்துவம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் என்கிற அந்த வீடு, தாவீதனுடைய வீடு, இஸ்ரவேலுடைய ஜனங்கள் என்கிற வீடு. இன்னொரு வீடு எது? இன்னொரு வீடு தேவனுடைய ஆலயம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இது எல்லாமே தாவீதனுடைய வீடும் சரி, அவங்களுடைய வீடாக கட்டுவதும் சரி, இந்த தேவனுடைய ஆலயம் சரி, இது ஆவிக்குரிய பிரகாரமாக தான் கொடுக்கப்பட்டது. இவங்க இந்த ஆவிக்குரிய விதத்தை விட்டுட்டு மனுஷிகத்தில் இந்த உலக பிரகாரமானதில் வைத்து நம்பிக்கை வைத்து ஆவிக்குரிய விதத்தில் ஜீரோ, இந்த உலகத்தில் அவங்களாம் ஹீரோ. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து என்ன செஞ்ச? எல்லாத்தையும் மாற்றிட்டே அப்படிங்கிறாரு. ஆக நீ மாற்றினதெல்லாம் அழிஞ்சு போங்கிறாரு. இந்த முந்தைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கோம், இந்த நீங்கள் தயவுசெய்து வாங்க, அதாவது ஆவிக்குரிய உள்ளான நம்பிக்கைக்கு பதிலாக வெளிப்புறமான சடங்காச்சாரத்திலும்
கட்டடத்திலும் நம்பிக்கை வைத்தார்கள். அதாவது யூ cannot substitute the spiritual building with the physical building. ஃபிசிக்கல் பில்டிங்கை கொண்டாந்து வச்சு ஸ்பிரிச்சுவல் பில்டிங், இந்த ஆலயத்தை போய் பாருங்கள் எவ்வளோ மகிமையாக இருக்கு, லைட்டை போட்டு பாருங்கன்பாங்க. இல்லை, லைட்டை போட்டு பாருங்கள் எவ்வளோ மகிமையாக இருக்கும் அப்படின்னு. இது இடிஞ்சு போகணுங்கிறாரு, இது இடிக்கப்படும். எப்படி இருக்கும் உங்களுக்கு கேட்டால்? நீங்கள் தயவுசெய்து இந்த 1 ராஜாக்களுடைய புத்தகத்துக்கு வாங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 9வது அதிகாரம். சில வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 7வது வசனத்தில் இருந்தவர் சொல்கிறாரு. கொஞ்சம் எடுத்த 1 ராஜாக்களுடைய புத்தகம் 9வது அதிகாரம். நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். முன்னாடியே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சாலமோனுடைய நாட்கள் வர்றதுக்கு முன்னாடி வரும்போதே சொல்லிட்டார் ஆண்டவர். இல்லை, 9:7 நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தையும் என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் இருப்பார். ஆமாம், என்னதுன்னா இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்ட, இஸ்ரவேலுங்கிற வார்த்தையை வந்து இந்த கர்த்தருடைய பிரபுக்கள் இஸ்ரவேல், ஆமாம் ஆமாம், கர்த்தருடைய பிரபுக்கள், கர்த்தருடைய ஜனங்கள் அப்படிங்கிறார். அதுவே போக இவங்களை எல்லாரையும் நிராகரிக்கிறார். வேற என்ன சொல்றீங்க? அந்த பகுதியில் வாசிங்க. பழமொழியாகும். ஆமாம், அவங்க பேரை சொன்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு இருக்கணும். இப்போ அவங்க பேரை சொன்னாங்கன்னா ஐயா இந்த ஆளா, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற. அதுக்கடுத்து அப்பொழுது உன்னதமாக இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகிடியா ஈசலிட்டு இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார். இதுக்கு முன்னாடி தான் 8வது அதிகாரத்தில் தான் இந்த ஆலயம் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஒரு பெரிய ஒரு ஜபத்தை பண்றாரு. 9வது அதிகாரம் வரும்பொழுது அவர் தீர்க்கதரிசனா முன்னாடி பார்த்துட்டார். இங்கே அதே தான் இயேசுவான் அவர் சொல்றாரு. அந்த ஆலயம் உடைக்கப்பட்டது போல என்ன உங்களுக்கு ஒரு தடவை பட்டா புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. ஒரு தடவை பட்டிருக்கணும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். தயவுசெய்து அதோட எரேமியானுடைய புத்தகம் 12வது அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியானுடைய புத்தகம் 12வது அதிகாரம், அதுலயும் 7வது வசனத்திலிருந்து. நான் என் ஈட்டை விட்டு விட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழ விட்டேன், என் ஆத்மா நேசித்தவனை அவனுடைய சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுத்தேன். என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தை போல் எனக்காயிற்று, அது எனக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறது, ஆதலால் அதை வெறுக்கிறேன். இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? எனக்கு சுதந்திரமாக இருந்ததை நினச்சிட்டேன், விட்டுட்டேன், அவ்வளோதான். என் வீட்டை விட்டேன், சுதந்திரத்தை விட்டேன். ஆமாம், அதாவது என்ன, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சகல ஜீவன்களே அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள், அதை பட்சிக்கணுமா. அதாவது மிருகங்கள்லாம் வந்து அதாவது வெளியில் போடப்பட்டிருக்கிற நம்ம இந்த பின்னாடி அதை வந்து சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த போர்கள் நடக்கும் பொழுதும் அநேக பிரேதங்கள் விழும். இந்த ஒரு பகுதியில் வரும், அதாவது எங்கே பிணங்கள் உண்டோ அங்கே கழுகள் கூடும் அப்படின்னு ஒரு இது வரும். ஆமாம், இந்த இந்த நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் வருது. அது என்னென்னு நம்ம அதை பார்ப்போம். அப்போ உங்கள் வீடு பாழாக்கப்படுங்கிறாரு. அதே மாதிரி 22வது அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியானுடைய புத்தகம் 22:5. நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமற் போனீர்களே ஆனால் இந்த அரமனை பாழாய்ப்போம் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிப்படை என்ன? நீங்கள் வந்து நம்ம முன்னாடி வாசிச்சது, அதாவது கர்த்தருடைய வாக்கின்படி நீங்கள் உள்ளபடி கேட்டு நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்த ஜாதியாக இருப்பீர்கள். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு எல்லாருடைய ஆசீர்வாதம். நடக்கவில்லை என்றால் உங்களுக்கு வந்து சாபம். இதுதான் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படையே உண்டு. உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்துட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. இப்போ நீங்கள் உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு, நீதியை கொடுக்குறாரு. அதன்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சுதந்திரிப்பீர்கள். இதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சுதந்திரிப்பீர்கள். நீங்கள் இல்லைன்னா நிச்சயமாக இதெல்லாம் அழிக்கப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். உங்களுடைய வீடு பாழாக்கி விடப்படும். நம்ம இந்த இதில் படிக்கும்போது தான் நம்ம என்னது மத்திய எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது
நம்ம உடனடியாக என்கிறோம் 2 சாமுவேலுடைய புத்தகம் அவனுடைய 7வது அதிகாரத்தில் வீடு நிலை நிற்குங்கிறாரு. இது ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது நம்ம பார்க்கும்போது. ஆமாம், என்றென்றைக்கும் நிலை நிற்கும் அவருடைய வீடு. அப்போ இங்கே என்ன செய்கிறாரு, இங்கே வீடு பாழாகுங்கிறாரு, அங்கே என்னது நிலை நிற்குங்கிறாரு. அப்போ அவர் சொன்னது எந்த வீட்டை சொல்லலைன்னா கட்டப்பட்ட வீட்டை சொல்லலை. சரி, என்ன செய்தாலும் நிற்கும்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு அபிப்பிராய கட்டுமானமும் சொல்ல. ரெண்டும் இல்லை. ஒன்று கையினாலே கட்டப்பட்டதுன்னு சொல்லலை, இன்னொன்று தவறாய் கட்டப்பட்டது, எண்ணத்தில் கட்டப்பட்டதும் கிடையாது. நம்ம என்ன செய்தாலும் ஆண்டவர் நம்மளை ஒன்றுமே செய்ய மாட்டார் அப்படின்னு கட்டப்பட்டதும் கிடையாது. அதே சமயத்தில் இதெல்லாம் கட்டி இருக்கிறதுனால நம்ம நல்லவர்கள் ஆண்டவருக்கு முன்பதாக, அதுவும் கிடையாதுங்கிறது. அதுக்கடுத்து கர்த்தருடைய நாமத்தினாலே 39வது வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி முன்னாடி எங்க சொன்னாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஓசன்னா பாடுங்க. ஹோசன்னா பாடும்போது சொல்றாங்கல்ல. அப்ப ஓசனா பாடும்போது, அதாவது இந்த விஜய பவனி, இந்த ட்ரையம்பல் என்ட்ரி அப்படின்பாங்க, குருத்தோலை ஞாயிறுல குருத்தோலை என்ட்ரி. ஓகே, சரி. என்ன நடக்குது அந்த நாள்ல? என்ன ஒரு சிம்பாலிக்கலா என்ன பண்றாங்க? அவரை ராஜாவா ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னா எப்படி அவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும்? ராஜாவா ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அது எப்போ ஏற்றுக்கொண்டாங்க? இப்போ ஏற்றுக்கொண்டாங்களா? எப்பொழுது? அவ்வளவு இயேசுவானவர் வரும்போது என்ன செஞ்சாங்க? அந்த பிரதான ஆசாரியர்களும் அந்த வேதபாரர்களும் என்ன அந்த பிள்ளைகளை பார்த்து என்ன சொன்னாங்க? இவர் பின்னாடி இவ்வளோ கூட்டம் போகுது, ஆமா, இவர் இப்படி விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒன்று. இவர் எல்லாவற்றையும் இழுத்துக்கொண்டாருங்க. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? எல்லாரையும் ஸ்டாப் பண்ண அப்படின்றாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? நீங்க சொன்னீங்கன்னா கேட்பாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க கேட்பாங்க. சொல்ல வேணாம்னு சொல்லு அப்படின்றாங்க. நீனு சொல்லியிருக்கணும், அவங்க சொல்லனா. இப்ப இனிமே எப்ப சொல்ல போறாங்க? திரும்ப வரும்பொழுது. வேற வழியே இல்லை. ஏன்னா குத்தினோரும் காண்பார்கள் சொல்லியிருக்கு. ஆமா, இதை தடுத்து ரட்சிக்கிறவரை தள்ளிவிட்டபடினாலே, முன்னாடியே ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கிறவரை ஏற்றுக்கொண்டிருந்தா இது நடந்திருக்காது. வந்தவரை ஏற்றுக்கொண்டிருந்தா, அவரை உண்மையாக பண்ணியிருந்தா அது நடந்திருக்காது. கடைசியிலே அவர் நியாயாதிபதியாக வரும்போது காண்பார்கள். அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு அநேக கிருபைகளையான நேரங்களை தந்திருக்கிறார். எருசலேமே எத்தனை தரமும் உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன். ஆனால் நம்ம இந்த வெளிப்புறமானவைகளிலே நம்பிக்கை வைத்து ஆவிக்குரிய உள்ளான நம்முடைய ராஜாவை இழந்து போயிருப்போம் என்றால் வரும் கோபத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஒரே ஒரு வழிதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம், பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இது இல்லைன்னா முடிவிலே நாம் நிரபராதிகளாக நிற்போம். சுவிசேஷம். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.